நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. அளவுக்கு அதிகமாக எங்களை நேசித்து, உங்களை பாதுகாத்து, உங்களை பராமரித்து, எங்களுக்கு நன்மை செய்து, உண்ண உணவு தந்து, உடுக்க வஸ்திரம் தந்து, தலைக்கு எண்ணெய் கொடுத்து, எங்கள் போக்கில் வரத்தில் எங்களோடு இருந்து காப்பாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீ பேச வேண்டும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தர வேண்டும். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் இதயத்துக்கு அமுதமாக இருக்க வேண்டும். நாங்களுமே ஆராதிக்கின்றோம். எங்கள் வாழ்வாதாரம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீர் பரலோக ராஜ்யத்தின் ஆதரவு எங்களுக்கு வேண்டும். உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்களுக்கு வேண்டும். ஏசப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த நேரம் ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கின்றேனப்பா. ஏசப்பா, ஸ்தோத்திரப்பா, நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பேசும்படி கெஞ்சி கேட்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். டிவியில் ஆசையோடு நிறைய பேர் கேட்குறீங்க. மறக்காமல் திங்கட்கிழமை காலை 7 மணிக்கும் வியாழக்கிழமை காலை 7 மணிக்கும் நீங்கள் டிவியில் இந்த மெசேஜை கேட்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் 8 மணி கிட்டக்க யூடியூப்புக்கு இந்த மெசேஜ் வந்துடும். அந்த யூடியூப்பில் நீங்கள் 8 மணிக்கு கிட்டக்க கேட்டிங்கன்னா கர்த்தர் அது சூடான அப்பமாக இருக்கும். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி ஏனோ தானன்லாம் எடுக்கலை, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தான் அவருடைய வார்த்தையை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் கர்த்தர் உங்களை கண்டிப்பாக இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை நீதியின் பாதையில் நடத்தி நல்ல சுகம் தந்து சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆறுதலை தந்து நடத்துவார். இன்றைக்கு நான் செய்தியின் தலைப்பாக என்ன அப்படின்னா, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, எல்லா வரத்தையும் விட தீர்க்க தரிசன வரத்தை அதிகமாய் நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் உங்களுக்கு எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இருக்கின்றேன். என்னாகமம் 11வது அதிகாரத்தில் 29வது வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்றான். இது எண்ணாகமத்தில் இந்த செய்தி வருது பார்த்துக்கோங்க. அவங்க வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நான் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். எண்ணாகமம் 11:25. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கின பொழுது அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 26. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். 2 பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா, பாளையத்தில் இருந்துட்டாங்க. மீதி எல்லாரும் ஜனங்களுக்குள்ளே எல்லாரும் மூப்பரையில் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் கூடாரத்தில் இருந்துக்கிட்டாங்க. எல்லா ஜனங்களோடு வரல. அவங்களும் ஆனால் அங்கே இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார்கள். அப்போ அதை ஒருத்தன், அதை வாசிக்கிறேன்னா 11 எண்ணாகமம் 27. ஒரு பிள்ளையாண்டான் ஓடி எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். ஒருத்தன் சொல்கிறான், ஒரு சின்ன பிள்ளையாண்டான் என்று எழுதியிருக்கு. அப்போ பிள்ளையாண்டான்னா சின்ன பையன்தான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க இங்கே சபையில் கூடி இருக்கிறவங்க. ஆனால் பாளையத்தில், அதாவது கூடாரத்தில் அங்கே 2 பேர் இருக்காங்களே, அவங்களும் என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். 11:28. உடனே மோசேனிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதித்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றார். எல்லாருமே சொல்கிறாங்க, யோசுவா எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த நம்ம சபை எல்லாரும் கூடி இருக்கோம், இங்கே இவங்க 2 பேரும் வரல, அதனால் அவங்கள நீங்கள் தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் மோசே சொல்கிறாரு, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அதை தான் இப்போ நான் வாசித்தேன். ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மேல் தம்முடைய ஆவியை ஊற்றினால் நலமாய் இருக்குமே. அப்போ எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு நாம் இதை நம்ம தேவன் நமக்கு சொல்லுகின்றார். நம்ம யாரோ தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அதை தான் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். எங்கேயாவது போய் நம்ம தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டும்
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. தேவன் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் மோசே சொல்கிறாரு, எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமா. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். இதில் பவுல் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படிங்கிறார். அப்போ மோசே சொன்ன மாதிரி தான் எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்போ நானும் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நீங்களும் சொல்லணுமா. இப்போ கர்த்தருடைய ஆவியை பெற்று நாம் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு தான் பவுலையாவும் சொல்கிறாங்க. வெளிப்பாடு அப்படி தான் இருக்குது. 1 கொரிந்தியர் 14:3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அப்போ ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் அவன் எதுக்கு பேசுகிறான்? புத்தியும் பக்தி விருத்தியும் உண்டாக வேண்டும். அதாவது இன்னுமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும், இன்னுமாய் ஜெபம் செய்ய வேண்டும், இன்னுமாய் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும் என்றும் பக்தி விருத்தியும், அது பிறகு நல்ல புத்தியும், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்போ தீர்க்க தரிசனம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? பக்தி விருத்தி உண்டாக கொடுக்கப்படுகிறது. அது ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தீர்க்க தரிசனம் ஒருவர் சொல்லும்போது நம்ம பக்தி விருத்தி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது 2வது நமக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தை பற்றி உங்களுக்கு நான் சில வார்த்தைகளே சொல்ல ஆண்டவர் கிருபை செய்கிறார். தீர்க்க தரிசனம் யோவேலில் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அப்போ யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வேன்? ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்போ தீர்க்க தரிசன வரத்தை நாம் விரும்ப வேண்டும். தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வரப்போகிற காரியத்தின் ஆசீர்வாதத்தை கூறுவது. அதுக்கு 2வது கடந்த காலத்தினுடைய பிரச்சனை எதனால் உனக்கு நடந்தது அப்படின்ட்டு. 3வது பார்த்திங்கன்னா ஆறுதலை குறிக்கக்கூடியதாக இருக்கும் தீர்க்க தரிசனம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், தாயின் கருவிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் ஆவியான பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசுவார்கள். அப்படி பேசும்போது மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆறுதல் கிடைக்கும், அவங்கள் விசுவாசம் உண்டாகும், பக்தி விருத்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அதுக்கு உதாரணமாக 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம பார்ப்போம். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலில் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னான். 13 அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்க செய்தார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய குழந்தை சின்ன குழந்தை இறந்துருது, பிறந்த குழந்தை. அப்போ அவர் அந்த கலக்கத்தோடு இருக்கும்போது தான் நாத்தான்வேல் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், நீ என்ன செய்த, உரியாவுடைய மனைவியை நீ உனக்காக எடுத்துக்கொண்டாய், நீ ஒரு பெரிய தவறு செய்து விட்டாய், அதனால் இந்த குழந்தை இறந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். உடனே தாவீது ராஜா நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்றார். இதை விளக்கி கூறுகின்றார். இப்போ தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த தவறுக்கு என்ன காரணம் என்பதை கூறக்கூடியதாக இருக்கிறது தீர்க்க தரிசனம். இது சொல்கிறது யார் அப்படின்னா நாத்தான் என்பவர், அந்த காலத்தில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஆபிரகாம் தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய சகோதரனுக்காக பரிந்து பேசுகின்றார். அப்போ ஒருவன் தீர்க்கதரிசின் ஆவியை உடையவன் மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியவங்களாக இருப்பார்கள். தன்னுடைய சகோதரனுக்காக, தன்னுடைய குடும்பத்தாருக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக, தன்னுடைய சபைக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த காரியம்தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் மற்றவர்களுக்காக
தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறவர்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றார்கள். தீர்க்கதரிசன ஆவியை பெற்றதுனால அவங்க தேவனிடத்தில் பாவம் செய்தவர்களுக்காக, தவறு பண்ணினவர்களுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக அவர்கள் தேவனிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சக்கூடிய அந்த ஆவியை உடையவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், வெளியவும் இருக்கலாம், எவ்வளவு நமக்கு ஆயிரங்கள் பிரச்சனை இருக்கலாம். ஒரு குடும்பம்னு இருந்தால் அது ஒரு கதம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் ஒரு கதம்பம். ஒரு கதம்பம்னா என்ன? பூக்கள். அந்த கதம்பங்கிற பூவில் வந்து பல பூக்கள் இருக்கும். செண்டு பூன்னு இருக்கும், வாடாமல்லி பூ இருக்கும், கொஞ்சம் மறிக்குழுந்து இலை இருக்கும், என்ன ஒரு செவந்தி பூ இருக்கும், ஒரு சாமந்தி பூ இருக்கும். ஒன்றையும் மாறி மாறி என்ன செய்திருப்பாங்க? கெட்டியிருப்பாங்க. அது 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 வந்து கதம்பம்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதே போல் தான் ஒரு குடும்பம் என்பது வந்து கதம்பம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறத்திலே காணப்படுவார்கள். குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணங்களிலே காணப்படுவார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனம் வீசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருத்தங்க கோபம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க அன்பு நிறைந்தவங்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க எல்லாவற்றையும் சகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க டென்ஷனாகவே இருப்பாங்க, கோபமாகவே இருப்பாங்க, ஒருத்தங்க பெற்றோரை மதிக்காதவங்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க பெற்றோருக்கு ஆறுதலாக இருப்பாங்க, ஒருத்தங்க சகோதர சிநேகம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஒருத்தங்க அதை மறக்க முடியாதவங்களாக இருப்பாங்க. குடும்பம் என்பது ஒரு கதம்பம் போல. அதில் பலவிதமான பூக்கள் உண்டு போல, பலவிதமான குண நலன்களோடு காணப்படுகின்றவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய, ஒரே மனமாக, ஒரே வாசனையாக, ஒரே அழகாக ஜோடிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள். அப்போ உங்கள் குடும்பத்தில், என் குடும்பத்தில் யார் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகின்றார்கள். அது நீங்கள் தான். இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும், நீ தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். என்னவென்றால் நம்முடைய குடும்பம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே ஆவியினாலே, ஒரே இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று அன்றைக்கு ஆபிரகாம் லோத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் பரிந்து கெஞ்சி பிரார்த்தித்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கெஞ்சி ஜெபம் செய்தார். அப்படி போல் இன்றைக்கு தீர்க்கதரிசனம் உடையவர்கள், தீர்க்கதரிசன ஆவியை உடைய நாம் இவ்விதமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்லியிருக்கு, ஆறுதல் உண்டாக. தீர்க்கதரிசனம் ஆவியை உடையவர்கள் ஆறுதல் உண்டாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரனுக்காக கெஞ்சி பிரார்த்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து எசேக்கியேலில் 2வது அதிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 2:4. அவர்கள் கடினமும் முரட்டாட்டும் இருதயமும் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்னென்ன விதமாய் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல். 5ஆம் வசனம். கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். அதாவது என்ன தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன அப்படின்னா, அவர்களுடைய பாவங்களை தெரிவிக்க வேண்டும். அவர்கள் முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே உன்னை நான் அனுப்புகிறேன். அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ நான் சொல்லுகிறதை சொல்ல வேண்டும் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையை கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ தீர்க்கதரிசியானவனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு எச்சரிப்பை சொல்ல வேண்டும். அவங்க கேட்காங்களோ கேட்கலையோ, ஆனால் நாம் தவறு என்று சொல்ல வேண்டும். பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து நம்ம தீர்க்கதரிசன ஆவியை உடைய நாம் எச்சரித்து சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 7வது அதிகாரத்தில் உங்களுக்கு நான் ஒரு வசனம் சொல்கிறேன். எரேமியா 7வது அதிகாரம் 16வது வசனம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. எதுக்காக ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் பாருங்கள் 17வது வசனம். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். அப்போ நீங்கள் தவறான ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், அதனால் இந்த ஜனத்துக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், அதை நாம் எடுத்து காட்ட வேண்டும். நீங்கள் இப்படிப்பட்ட
காரியத்தை வானராக்கினிக்கு நீங்கள் பணியாரம் சுடுகிறீர்கள். இப்படிப்பட்டதான ஒரு தவறை நீங்கள் செய்கின்றீர்கள். அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ அதை சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் எரேமியா 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 6:13-14. அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அப்போ ரொம்ப இந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப இப்படி கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இது வந்து எரேமியா 6:13வது வசனம். பொருளாசைக்காரராக இருக்கின்றார்கள், இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். அப்போ தீர்க்கதரிசிகளாக இருக்கிறவர்கள், ஆசாரியராக இருக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாது? பொருளாசைக்காரராக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பொய்யை சொல்லக்கூடாது, உண்மையையே நம்ம என்ன செய்யணும்? பேசணும் அப்படின்னு சொல்லி எரேமியா 6வது அதிகாரத்தில் சொல்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 அதிகாரம் 14வது வசனத்தில், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அப்போ தீர்க்கதரிசிகள் வந்து எச்சரிக்கை தான் செய்யணும். அவங்க தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அவங்களுடைய வேலை என்ன, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்ட வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னா, சமாதானம் இல்லாது இருக்கிறவங்கள பார்த்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாக என்ன செய்கிறார்கள்? குணமாக்குகிறார்கள். அப்போ தீர்க்கதரிசிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உள்ளான இருதயத்தில் அவர்களுடைய தவறுகளை நாம் சொல்ல வேண்டும். ஆனால் சொன்ன எல்லாருக்கும் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி. அதனால் நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தீர்க்கதரிசி மற்றவர்களுடைய தவறுகளை அதை நாம் தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும். சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் பாவத்தில் கிடைக்கின்ற ஜனங்கள் சமாதானம் இல்லாது இருக்கின்றவர்களை பார்த்து உனக்கு சமாதானம் சமாதானம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் சொல்லி என் ஜனத்தின் காயத்தை என்ன செய்கிறீங்க? மேற்பூச்சாய் குணமாக்குறீங்க. மேலே மட்டும் என்ன செய்கிறீங்க? பூசி பூசி வைக்கிங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிற அப்படின்னா, அதை நாம் அந்த மேற்பூச்சான இருக்கிற அந்த காயத்தை நம்ம வெட்டி எடுக்கணும். ஒரு மீன் இருக்குது, அந்த மீனை குழம்பு வைக்கணுன்னா அதை கண்டிப்பாக கட் பண்ணணும். அங்கே ரத்தம் வர வேண்டும். ரத்தத்தோடு நம்ம அந்த மீனை யூஸ் பண்ண முடியாது. கறி இருக்குது, அந்த ஆட்டுக்கறினாலும் சரி கோழிக்கறினாலும் சரி, அதை நம்ம ரத்தத்தோடு யூஸ் பண்ண முடியாது. அதை நாம் அந்த கோழியை நம்ம வெட்ட வேண்டும். அதுலேயே அந்த ரத்தம் வெளியே போக வேண்டும். அதை கழுவி சுத்தம் பண்ணால் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படியே முழு மீனை எவ்வளவு அழகான மீனாக இருந்தாலும், அது உயிரோடு இருந்தாலும், அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும், அந்த மீனை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது கட் பண்ணப்பட வேண்டும். அதிலே தேவையில்லாத கழிவுகளை நாம் அகற்ற வேண்டும். அதில் மேட்டாக்கில் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நல்லா எடுக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க? மீனை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கல் உப்பை அள்ளி போடுவாங்க. போட்டு அந்த மீனை திருப்பி விரசுவாங்க. விரசி அதில் உள்ள மற்ற அழுக்குகள் இருந்தால் இந்த உப்பு வந்து அதையும் கழுவி எடுத்துரும். அப்புறம் அந்த மீனை பார்த்திங்கன்னா கையில் எடுத்து அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்போ அந்த குழம்பு வச்சாச்சுன்னா வீட்டுக்குள்ளே கெட்ட வாசனை நாற்றம் என்ன செய்யாது? எடுக்காது. இப்படி ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீ மேற்பூச்சாய் உனக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லாத. தவறுகள் இருந்தால் தவறுகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய வேலை வந்து தீர்க்கதரிசியினுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகளாகிய நாம் மற்றவருடைய தவறுகளை நாம் காட்ட வேண்டும். மேற்பூச்சாய் நம்ம என்ன செய்யாது? அவங்களுடைய காயத்தை குணமாக்கக்கூடாது. தவறை நம்ம தவறு என்று சொல்ல வேண்டும் என்று இந்த 14வது வசனத்தில் மேலே மேலே பூசியாச்சுன்னா, அந்த புண்ணு மேலே மட்டும் பூசி காயத்தை குணமாக்கியாச்சுன்னா உள்ளே வந்து என்ன இருக்கும்? அந்த சலமும் ரணமுமாக இருந்து அது இன்னுமே அது உள்பகுதி என்ன செய்திடும்? பாதிக்கும்லா, அந்த எலும்புக்குள்ளே போயிரும்லா. அப்போ அந்த பிளட்டில் வந்து அது தொடுமில்ல, அதனால் செப்டிக் ஆகிரும். அதனால் அதை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த சலத்தையும் இரத்தத்தையும் கெட்ட நீர்களையும் வெளியேற்றி அந்த புண்ணை சீக்கிரமாக ஆறிவிடும். அதை செய்ய வேண்டிய வேலை வந்து தீர்க்கதரிசியினுடைய வேலை அப்படின்னு அதில் நம்ம பார்க்கோம். எரேமியா 8:11 அதான் சொல்லுது. எரேமியா 8:11 அதிலையும் அப்படி தான் சொல்லியிருக்க. ஒரு இடத்துல சமாதானம் இல்லாதிருந்தும் நீ வந்து என்ன செய்கிற? சமாதானம் சமாதானம் என்று நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதில் சொல்கிறார் ஆண்டவர். அப்போ தீர்க்கதரிசியுடைய வேலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எச்சரிப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், தீர்க்க தரிசனம் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, பக்தி விருத்தி உண்டாக, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எச்சரிப்பு உண்டாக,
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆறுதல் உண்டாக தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகின்றது. எசேக்கியேல் 4வது அதிகாரத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரத்தில் 9வது வசனம். நீ கோதுமையையும் வாற்கோதுமையையும் பெரும்பயிற்றையும் சிறுபயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாய் இருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. 11 தண்ணீரையும் அளவாய் கிண்ணம் என்னும் படியில் 6ல் 1 பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அருமையானவர்களே, ஒரு தீர்க்கதரிசிகிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா தியாகம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாங்க, இதில் நீ என்ன சாப்பிடணும், நம்மளை மாதிரி இப்படிலாம் புரோட்டா கறி அதெல்லாம் அதில் சொல்லலை. அதாவது அதை நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இதில் சொல்லியிருக்காரு, அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு நீ எச்சரிப்பு உண்டாக நீ இந்த பயிர் வகைகளை சாப்பிட வேண்டும். தண்ணியை கூட நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ அளந்து குடிக்க வேண்டும். அப்படி இருந்து நீ ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். ஏனோ தானோ அப்படின்ட்டு தீர்க்க தரிசனம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்ம கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறோம். அப்போ தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய ஆவியினாலே வேத வசனத்தின்படி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மேற்பூச்சாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, பூசக்கூடாது. 12வது வசனத்துலேயும் அவர் இந்த உணவை நீ இப்படியாக சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அருமையானவர்களே, ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அது எவ்வளவு ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? அதே சமயத்தில் நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தினா அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சரியாக தான் இருக்கேன், எல்லாவற்றிலும் நான் சரியாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. அப்போ என்னை பார்த்து ஒரு தீர்க்கதரிசியானவர் நீ ஜெபத்தில் குறைவுபட்டிருக்கிற, உன்னிடத்திலே பெருமை காணப்படுகின்றது, நீ இன்னும் உன்னை நீ தாழ்த்த வேண்டும், இன்னும் நீ எனக்காக நீ வாழ வேண்டும், இன்னும் நீ இயேசுவை பற்றி நீ ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படியே சொல்லும்போது நான் அதில் இருந்து எழுந்திருக்கின்றேன், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுகின்றேன். அப்போ எனக்கு தீர்க்க தரிசனம் தேவை, இந்த குறைகளை உணர்த்தி காட்ட வேண்டும், அப்படியாக நான் கர்த்தரை இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும் என்று எனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ஒரு தடவை கூட நம்ம இறந்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிருந்தேன். ரொம்ப இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், அப்போ ஒரு 30 வருஷம் இருக்கானா. அப்போ ஒரு அக்கா தற்செயலாக வந்தவங்க அவங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க, நீ முழங்கால் போட்டு உனக்கு ஒன்று அக்கா ஒரு ஜெபம் பண்ணி விடுறேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சரின்னு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது, நீ எதுக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நம்ம இறந்துடணும் நீ எதுக்கு நினைக்க, உன்னுடைய பிரயாணம் இன்னும் ரொம்ப இருக்குது, நீ ரொம்ப இன்னும் ஆண்டவருக்காக நீ வாழணும், அதனால் நீ இந்த கெட்ட எண்ணத்தை நீ உற்று பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீ இப்படிலாம் நினைக்கக்கூடாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே போயிட்டாங்க. கடைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வார்த்தை தான் சொல்லிட்டு போனாங்க. அந்த நேரத்திலேயே எனக்கு நம்ம இறந்துடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் என்னை விட்டு போய் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அக்கா மாதிரி நம்ம ஆகணும். இவங்க நமக்கு சொன்னதுனால இப்போ நம்ம மனசு எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு தடனாக இருக்க, தைரியமாக இருக்க, இதே மாதிரி தான் நம்ம பிறருக்கு ஆறுதலான ஒரு பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு வந்துச்சு. அப்போ தீர்க்க தரிசனம் பிறரை ஆற்றக்கூடியதாக, எழுப்பக்கூடியதாக, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தீர்க்க தரிசனம். அதனால் அதையே எல்லாருமே நாம் செய்ய வேண்டும் என்று தான் மோசே அன்றைக்கு சொல்லுகின்றார். அருமையானவர்களே, யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்களே ஜெபம் செய்ய வேண்டும், நீங்களே தீர்க்க தரிசன வரத்தை விரும்ப வேண்டும், அதை என்னிலே தந்தருளும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பிறருக்கு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக ஆண்டவர் பயன்படுத்துவார். அவர்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தை கூறக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆனால் அவர்கள் நம்மை பகைத்தால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையே சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அதனால் அருமையானவர்களே, தீர்க்க தரிசனமானது பக்தி விருத்தியை உண்டாக்குறது.
அது நமக்கு ஆறுதலை உண்டாக்குறது, அது நமக்கு நம்பிக்கை உண்டாக்குறது. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வேத வசனத்தின்படி நாம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே, நீ எழும்பு, நீ எதுக்கு சோர்ந்து இருக்கிற, நீ எதுக்கு கவலைப்படுற, என்ன நான் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டிருக்கிறேன். நீ மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருப்ப, மற்றவங்களுடைய தவறுகளுக்காக நீ பரிந்து பேசக்கூடிய பிள்ளையாக இருப்ப, நீ மற்றவங்களுக்காக ஆபிரகாமை போல மோசையை போல நீ ஜெபிக்கிற பிள்ளையாக இருப்ப. நீ ஏன் முடங்கி கிடக்க, நீ ஏன் சோர்ந்து போகிற, இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, எனக்கு வருமானம் இல்லை அப்படிலாம் சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி இருக்கிறேன். கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ ஆறுதலின் வார்த்தையை சொல்ல வேண்டும், எச்சரிப்பையை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். நீங்கள் தீர்க்க தரிசன ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதனால தான் கொரிந்தியரில் சொல்லியிருக்கார், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். நாமும் நாடுவோம், நாம் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருப்போம், மற்றவங்களுக்கு பரிந்து பேசுகிறவங்களாக இருப்போம், மற்றவருடைய தவறுகளை நம்ம சொல்லி அவர்களை நீதியின் பாதையில் நடத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். தீர்க்க தரிசனம் என்றால் அது நமக்கு எதிர்காலத்தை குறித்த நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என நீ வாழ்ந்திருப்பாய், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கின்றார், உன்னுடைய கண்ணீர் தேவனுடைய பாதத்தில் இருக்கின்றது என்று நமக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை நம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று அன்றைக்கு மோசே மூலமாக சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை உம்முடைய தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பி என் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தரைமற்று தாழ்த்தி இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றோம். இந்த செய்தி கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டுதாமே பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சுகம்பலன் கொடுங்க. பிள்ளைகள் படிப்பு, ரட்சிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், பொருளாதார தேவைகள், தீர்க்க ஆயுசு, நோயற்ற வாழ்க்கை, சமாதானம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.